ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், செஃப் தீனா அண்ணா இருக்காங்களே, அவங்க வந்து தாபா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து பஞ்சாபி ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. எப்போவுமே 1 kg வாங்கணும் அப்படின்னா அதை கிரேவி, நார்மல் கிரேவி வந்துட்டு ஒரு 1/2 kg, நார்மல் 1/2 kgல வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு ஒரு பிரியாணி பண்ணிடுவோம். சரி, இந்த வாட்டி வந்துட்டு மார்னிங்க்கு வந்து சப்பாத்தி சரி நம்ம மார்னிங்கே இந்த வீடியோ பார்த்தோன்னே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டிஷ் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இல்லை, எல்லா ஐட்டம்ஸ் அவங்க சொல்கிற ஐட்டம்ஸ் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு அதே மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி பேஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தக்காளியை வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. ராவாக தக்காளியை அரைக்கக்கூடாது, பாயில் பண்ணி தான், வேக வச்ச தக்காளி தான் அரைக்கணும். ஸோ நான் அதே மாதிரி 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். 400 கிராம் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 தக்காளியை வந்து நான் பாயில் பண்ணி தண்ணி விட்டு அரைச்சாச்சு. அந்த கொஞ்சோண்டு பாயில் பண்ண வாட்டர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் 400 கிராம் சிக்கன் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் தேவையான மசாலா பவுடர் வந்துட்டு என்ன அப்படின்னா, தனியா பவுடர் வேணும், சில்லி பவுடர் வேணும். அண்ட் அவங்க வந்து அவங்களா ஓன் மேக் பண்ண கரம் மசாலா சிக்கன், இந்த 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 தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவிக்கு மேக் பண்ணால் அவங்க கரம் மசாலா சொன்னாங்க. ஸோ அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து கரம் மசாலா வந்து போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரைடு ஆனியனை நான் எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆனியனை வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம லாஸ்ட்டாக பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கார்லிக் வந்துட்டு ஒரு பூண்டு வந்து நான் ஒரு 7-8 பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் நான். உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் நான் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். என்ன தான் வந்துட்டு அவங்க பூண்டு மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க, பட் இஞ்சி இல்லாமல் எனக்கு அது எப்படி சரியாகும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு பேனில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆனியனை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே ஆயிலை வந்துட்டு நான் ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு நம்ம நசுக்கி வச்ச கார்லிக் இருக்குல்ல, அதை வந்துட்டு எண்ணெயில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கார்லிக் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், லைட்டு ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, லைட்டாக வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் வந்துட்டு வருது. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் வந்துட்டு எடுத்துருக்கேன். நான் 400 கிராமுக்கு தேவையான அளவு வந்துட்டு எல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டபுளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எண்ணெயிலே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு 40% வந்துட்டு அந்த கலர், இந்த தோல் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆகணும். ஸ்டவ்வை எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா சிம்மில் வச்சே பண்ணுறது தான் இந்த ரெசிபியோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு வந்து போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குவான்டிட்டிக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம், வேகட்டும். சிக்கனில் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் வந்துட்டு கம்மியாக போடுங்கிறாரு, கரெக்டாக இருக்கும், கவலைப்படாதீங்க. சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து
ஒரு கிளறிடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து நான் வந்து போட்டுடுறேன். நான் கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள். இந்த கரம் மசாலா, தனியா, சில்லி பவுடர் மூணுமே வந்துட்டு 400 கிராம் சிக்கனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்துட்டு அதில் ரொம்ப நிறையவே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணுறது தான் தாபா ஸ்டைல் கிரேவி. ஸோ அதனால் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும் வேகிறதுக்கு. எனக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனதுமே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எண்ணெய்லாம் நல்லா வந்துட்டு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணெய் மிதக்கிறது இல்லை, இதை தான் வந்து அவங்க வந்து கீ வந்துருச்சு, கீ விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம் பஞ்சாபியில். ஸோ அதே மாதிரி நானும் வந்துட்டு எனக்கும் கீ வந்து மேலே வந்துருச்சு, எண்ணெய் வந்து மிதந்துருந்துச்சு. ஓகே, இந்த டைமில் வந்து நான் வந்து தக்காளி நம்ம வந்து வேக வச்சு அரைச்சிருக்கோம் தக்காளி, அதையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து வச்சிடுறேன். நான் மூடி போட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆனியன் வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்க நல்லா வந்துட்டு ஃப்ரைட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஃப்ரைட் ஆனியன் வந்துட்டு இப்படி தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து இது ஒரு புளி போடுற மாதிரி நோண்டி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இஞ்சி துருவி வச்சுருந்தேன்ல, சும்மா ஒரு சின்ன இந்த இவ்வளோ துண்டு தான் வந்துட்டு இஞ்சி வந்து துருவி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரைட் ஆனியன் வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அகெயின் மூடி போட்டுடலாம். நல்ல மேலே வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து மிதக்கணுமா, அப்படி மிதந்தாதான் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா மூடி போட்டுடுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரியே நல்ல மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிட்டு, தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கீழே காமிங்க, தெரியுதா? இதோ இந்த சைடு எல்லாம் எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் நான். எனக்கு வந்து கொஞ்சம் தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்துட்டு கொஞ்சம் வற்றணும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதே டைப்பில் எனக்கு இருந்தால் போதும், இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு கிரேவிக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன்.
நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. கொத்தமல்லி தூவியாச்சு. உண்மையிலே ஃப்ளேவர் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் சிக்கன் குழம்பு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சூடாக வந்துட்டு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. ஸோ சப்பாத்தி கொஞ்சோண்டு பிச்சு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. சூப்பருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஃப் தீனானா நான் அந்த நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணேன் ஹவு டு பைன்னு சொல்லிவிட்டு மசாலா பவுடர். பட் அவங்க மார்னிங்கே அனுப்பிட்டேன், எந்த ரிப்ளையும் பண்ணலை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்ளை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ ஒர்த்து. எனக்காவது சிக்கன் வந்துட்டு போர் அடிச்சிருச்சு, ஒரே மாடலில் ட்ரை பண்ணி போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாய்.